வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட் குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதை போட்டுக்கலாம். அப்புறமா யூஷுவல் காய்கறி தாங்க. எப்போவுமே நம்ம சாம்பாருக்கு என்ன காய்கறி யூஸ் பண்ணுவோமோ அதாங்க சேர்த்துக்கிட்டேன். தக்காளி, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், புடலங்காய் அந்த மாதிரி தாங்க எல்லா காய்கறியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி போட்டு லாஸ்ட்டாக ஒரு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கே செமையாக இருக்குங்க சாம்பார் சாதத்துக்கு. அவ்வளோதாங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா குழஞ்சி வருங்க. காய்கறிலாம் வெந்து மசிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடுகு, கறிவேப்பிலை, அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம் தாங்க. தாளித்ததை அப்படியே குக்கரில் போட்டு ஒரு கிளறி எடுத்துக்கோங்க. சுவையான சாம்பார் சாதம் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பாய்.